வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனையில கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மரணம். இன்னைக்கு இந்த நவீனமான காலத்துல ஆதி மனிதனில் இருந்து பூமி உருவாகின காலத்துல இருந்து இந்நாள் வரைக்கும் இந்த பூமியில இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் மனிதர்களும் சந்திக்கக்கூடிய தவிர்க்க முடியாத கடந்து செல்ல முடியாத ஒரு காரியம் என்னவென்றால் இந்த பூமியில் மரணம். எனக்கு கூட அந்த மரணம் நடக்கும், உங்களுக்கு கூட அந்த மரணம் நடக்கும். ஆனால் இந்த பூமியில ஒரே ஒரு மனிதனை தவிர எல்லா மனிதர்களும் வந்திருக்கிறார்கள், கடந்து சென்றிருக்கிறார்கள், இறப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த பூமியில மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினவராக இருக்கிறார். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மிருக ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் எனக்கும் உங்களுடைய நாட்டு உருவமோ காட்டு உருவமோ ராஜாவாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு நாள் வரக்கூடிய நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் மரணம். அல்லேலூயா. அந்த மரணம் எப்படி என்றால், அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு முடிவு, அதாவது சரீரத்திலிருந்து ஆத்மாவும் பிரிந்து போகக்கூடிய காரியம் தான். இந்த பூமியில் இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களுக்கும் சரி ஆராதிக்காதவர்களுக்கும் சரி இரண்டு விதமான மரணங்கள் உண்டாகும். ஒன்று என்னவென்றால் சரீர மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம். சரீர மரணம் என்பது இந்த பூமியில் உங்களுடைய வாழ்க்கை முடிந்தது. ஆவிக்குரிய மரணம் என்பது உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும், நித்திய ஜீவன் வாழ்க்கை முடிந்தது என்று அர்த்தம். நித்திய மரண கடல் மட்டும்தான், அக்கினி கடல் மட்டும்தான் உண்டு என்று அர்த்தம். இந்த ஆவிக்குரிய மரணம் எப்படி நடைபெறும் என்றால், அதனால ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அநேகருக்கு அநேக விதமான சம்பளங்கள் உண்டு. ஒரு ஐஏஎஸ் படிக்கிறவர் ஐஏஎஸ்க்கு ஏற்றது போல சம்பளம், மருத்துவருக்கு ஏற்றது போல சம்பளம், ஊழியக்காரருக்கு அதற்கு ஏற்றது போல கூலி, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அதே போலதான் பாவம் செய்கிற உங்களுக்கும் பாவத்தில் வாழ்கிறவர்களுக்கும் அதற்கு ஏற்ற ஊதியம், அதற்கு ஏற்ற சம்பளம் என்னவென்றால் மரணமே. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அழகாக போடப்பட்டிருக்கிறது, பாவம் செய்தால் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்வான். அதாவது நாம் பாவம் செய்தால் மரணம் நம்மை ஆண்டு கொள்ளும், நம் ஆத்துமாவை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. பாவம்னா ஒரு பெரிய பெரிய காரியங்கள் செய்வது மாத்திரம் பாவம் அல்ல. பரிசுத்த வேதாகமத்தில் அழகாக போடப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். எது நியாய பிரமாணம்? நீங்களும் நானும் கைகளில் பிடித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த பரிசுத்த வேதாகமம் தான் நியாய பிரமாணம். அந்த பரிசுத்த வேதாகமத்தின் படியும் அதில் உள்ள கட்டளைகளின் படியும் நீ நடக்காமல் இருக்கும் பொழுது நியாய பிரமாணத்தை மீறுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 99% நீ பரிசுத்த வேதாகமத்தின்படி நடந்துவிட்டு 1% நீ அந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் நியாய பிரமாணத்தை மீறுகிறாய். அதுவே பாவம். அந்த பாவத்திற்கு சம்பளம் என்னவென்றால் உன் ஆத்துமா சாவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாவு. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமாக்கு தான் சாவு. அந்த ஆத்துமாக்கு தான்
நித்திய நித்திய மரண கடல். அந்த ஆத்துமாவை மரணம் ஆண்டுகொள்ளும். அந்த ஆத்துமாவுக்கு நரகம் மாத்திரம்தான். அந்த ஆத்துமாவுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அந்த ஆத்துமாவுக்கு பரலோகம் கிடையாது. அந்த ஆத்துமாவுக்கு சொர்க்கம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆத்துமா அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தின்படி பரலோகம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சொல்வார்கள், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்களே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்களே அவர்கள் அப்படி வாழுகிறார்கள். அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அவர்கள் புறம் கூறுகிறார்கள். அவர்கள் சண்டையிடுகிறார்கள். அவர்கள் தான் எல்லாத்துக்கும் நம்பர் ஒன் கேடாவும் திருட்டுத்தனமாகவும் மோசமாகவும் வாழுகிறார்களே. அவர்களுக்கு மன்னிப்பு தானா? அவர்களை இயேசு மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா? இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். நீ இங்க வந்து ரபரா ரபரா லிபரான்னு துதித்துக்கொள், அல்லது எப்படி வேணாலும் ஆராதித்துக்கொள், எப்படி வேணாலும் இருந்துக்கொள். ஆனால் உன் பாவத்துக்கு ஒரே ஒரு தண்டனை என்னவென்றால் மரணம். நியாய தீர்ப்பு நாளில் அது விலகும் என்று தேவன் சொல்கிறார். ஆமென். ரீனா ரபா சுந்தர ரபா ரபா. பாவம் செய்கிற ஆத்துமா சாவும். நீங்க வந்து ஊழியக்காரரை ஏமாத்தலாம், மற்றவர்கள் முன்பதாக பரிசுத்தவான்களை போல வாழலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டு உன் வீடுகளிலும் மற்ற இடங்களிலும் கெட்ட வார்த்தை, தேவையில்லாத பழக்கம், தேவையில்லாத பாவம், தேவன் விரும்பாத அருவருப்பு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற அந்த பாவம் செய்கிற ஆத்துமாவுக்கு அக்கினி கடல் என்ற ஒரு சாவுதான் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நடக்கும் என்றால், முதலில் யாக்கோபு 1:15 முதலில் இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. இச்சை முதல்ல எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சும்மா அசால்ட்டா தெரியும், சார் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஆண்டவர் பிடிக்காது. இரண்டாவது அது உள்ளத்தில் தோணும், இச்சை உண்டு பண்ணும். என்னடா சும்மா பாரு, சார் வேண்டாம் ஆண்டவர். மூன்றாவதாக அதை பார்த்து ரசிக்க தோணும், ரசிக்க வைக்கும் அந்த இச்சை. அதன் பின்பு நம்மளும் போய் செய்யலாமே என்று சொல்லி பாவத்தை பிறப்பிக்க வைக்கும். அது கடைசியில மரணத்தை கொண்டு போய் விடும். அதுதான் பாவம் செய்கிற ஆத்துமா சாவு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். எவரும் தப்ப முடியாது தேவ சந்நிதியில, தேவனுடைய நியாயத்திற்கு எவரும் தப்ப முடியாது. ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வது போல் நீ இங்கே நடிக்கலாம், இந்த பூமியில நடிக்கலாம், மற்ற ஜனங்கள் முன்பாக நடிக்கலாம். வெளியில போனே அந்தரங்கமான பாவம், விபச்சார பாவம், கெட்ட வார்த்தை பாவம், சண்டை, கோபம், வைராக்கியம் போன்ற மாம்ச கிரியைகளை காட்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆலயத்தில் எப்படி வேணாலும் வாழலாம், நடித்து கொண்டு இருக்கலாம், ஆவில நிறைந்து அந்நிய பாஷை பேசுவது போல் நடிக்கலாம். மற்ற நாள்களில் நியாயப்பிரமாணத்தை மீறி ராசி பார்க்கிறது, ஜோசியக்காரனை பார்க்கிறது, மந்திரவாதியை தேடி போறது, எப்படிப்பட்டவன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீ ஊழியக்காரனை ஏமாத்தலாம், இயேசு கிறிஸ்துவை ஏமாத்த முடியாது. உனக்காக பாடுபட்டு, உனக்காக அடிக்கப்பட்டு, உனக்காக மரித்து, உனக்காக 3ஆம் நாள் மரணத்தை ஜெயமாய் வென்று உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாளில் அவரை ஏமாத்த முடியாது. உன் ஆத்துமாக்கு அக்கினி கடல் தான் என்று தேவன் சொல்லுகிறார். திருந்து மனமாது கடைசி தருணம், இது கடைசி காலம். தேவன் உனக்கு ஒரு விசை டைம் தருகிறார். ஹல்லேலூயா. அது பாவத்தை பிறப்பிக்கும். ஃபர்ஸ்ட் கண்களை பார்க்க வைத்து அதை இச்சையாக கொடுத்து, இரண்டாவதாக அதை பாவம் செய்ய நம்மை தூண்டிவிடும். கடைசியாக அதனுடைய சம்பளம் மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இதை கேட்டு
கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, ரோமர் 6:12 படி பாவம் உங்களை சரீரத்தை ஆளாதிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். உன் கண் வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அதனால் முதலாவதாக இச்சையை கொடுக்கிற உன் கண் வெளிச்சமாகிய தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது உன் சரீரமும் வெளிச்சமாகவே இருக்கும். ஒளியாகிய தேவனை உன் கண்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை உன் கண்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உன் கண்களுக்கு வெளிச்சம் உண்டாகும், உன் சரீரத்துக்கும் வெளிச்சம் உண்டாகும். அதன் நிமித்தம் உன்னை பாவம் சரீரத்தை ஆளாமல் இருக்கும். அதை விட்டு இருளாகிய இச்சையின் கிரியைகளையும் பாவத்தின் கிரியைகளையும் பாவம் செய்கிற மனிதர்களையும் இருளில் வாழும் மனிதர்களையும் நோக்கி பார்க்கும் என்றால் உன்னுடைய கண்ணுகளும் இருளாய் மாறும். அது நிமித்தம் உன் சரீரமும் இருளாய் மாறும். அது நிமித்தம் பாவம் உன்னை ஆளும். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. எப்படி ஆளக்கூடாது என்றால், ரோமர் 6:6 அவரோடு கூட சிலுவையில் அறையப்படும்படி பாவமாகிய சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படும்படிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, உன் பாவமாகிய சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கல்வாரி சிலுவையில் அவர் பலியான அந்த இயேசு கிறிஸ்துவோடு அறையப்படும் பொழுது உன் பழைய சரீரமாகிய உன் பழைய குணங்கள், உன் பழைய பாவங்கள், உன் பழைய மாம்ச கிரியைகள் எல்லாம் அவரோடு கூட அறையப்பட்டு போகும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஒரு புது மனிதனாக புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள் எழுப்புவாய். அப்பொழுது நீ பாவம் உன்னை ஆளாதபடி பாவத்தை நீ மேற்கொள்ள தேவன் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென், ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம் தாங்க. இச்சையை கொடுக்காது. அதன் பின்பு அதை செய்ய, பாவத்தை செய்ய வைக்கும். அதன் பின்பு மரணத்தை உனக்கு கொடுக்கும். அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனாலும் பாவம் உங்களை ஆளாதபடி எப்படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் பழைய பாவ மனுஷனாகிய சரீரம், உன் பழைய பாவம், உன் பழைய கெட்டவத்தை பேசுறது, உன் பழைய போதை வஸ்துகள் போடுற குணம், உன் பழைய குடிக்கிற குணம், உன் பழைய பொய் பேசுற குணம், உன் பழைய கீழ்ப்படியாத குணம், உன் பழைய சண்டை போடும் குணம், உன் பழைய ராசி பார்க்கும் குணம், உன் பழைய நாள் பார்க்கும் குணம், உன் பழைய மந்திரவாதிகளை தேடி போற குணம், உன் பழைய பிலிசூனியம் செய்வினை எல்லாம் செய்த குணங்கள், அந்த குணம் தேவனோடு சிலுவையில் அறையப்படும். பின்பு புதிய மனிதனாக அவரோடு கூட உயிர்த்தெழுதப்படும் பொழுது நீ வெற்றி பெற்றவளாக பாவம் உன்னை மேற்கொள்ளாதபடி தேவன் உன்னை பார்த்துக் கொள்வார். அவர் சன்னிதிலவா பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஐயோ பாவம் என்னை மேற்கொள்கிறது, என்னால் முடியலை, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி நீ இருக்கலாம். இனி நான் பாவத்தில்தான் வாழணும் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்ல, பாவத்தினால எனக்கு சம்பளம் மரணம் தான் என்று சொல்லி மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் இந்த அடிமைத்தனத்தில் வாழுறோம், பேசாமல் மறைத்து விடலாம் என்று சொல்லி நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் தான், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் தான். ஆனால் பாவம் உன்னை ஆளாமல் இருக்க அவரோடு கூட சிலுவையில் அறையும்படி உன் பழைய சரீரத்தை, உன் பாவ சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனை புது சிருஷ்டியாகவும் புதிய மனிதனாகவும் மாற்றி இந்த உலகத்துல
அவரை போல மாற்றி அவருடைய சந்நிதியில வைப்பார். நீ ஒன்று மட்டும் செய்தா போதும், அவரிடம் ஒப்புக்கொடு. உன் பாவத்தை ஒப்புக்கொடு. இனி செய்ய மாட்டேன், எனக்கு உதவி செய்ய ஒப்புக்கொடு. தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுவார். அந்த நிமித்தம் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.